கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 76 தலைகளை தாழ்த்தி நம்மை படைத்த தேவனை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் அதில் உள்ளவைகள் யாவற்றையும் ஆண்டவரே வார்த்தையினால் படைத்தவர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? இந்த பூமியிலும் கர்த்தாவே, மேலோகத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? சூரியனும் சந்திரனும் தன் தன் மண்டலத்தில் நிற்கும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட ஆகும் கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் கர்த்தாவே, நாங்கள் கழிவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரோ கர்த்தாவே அதி பயங்கரமானவர் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பயங்கரங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே மறைத்து நீர் எங்களுக்கு நேசராக ஆண்டவரே கர்த்தாவை சாரோனின் ரோஜாவா பள்ளத்தாக்கின் லீலியாக வெளிப்பட்டிருக்கப்படியால் உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை முத்தமிடுகிறோம். உம்முடைய கருணையே கருணை, ஏழைகளாகிய எங்களிடத்திலே உம்முடைய பயங்கரத்தை காட்டாதிருங்க கர்த்தாவே. உம்முடைய கருணையை காட்டுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 76 பயங்கரமானவர். சங்கீதம் 76:7 நீர் நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோபக்காரருங்க. என்ன கோபம் வந்து என்னத்தை பிச்சிட முடியும்? அவர் அந்த படலையை பிச்சுட்டு வெளியே தான் போனோம். ஆனால் ஒரு உண்மையான ஒரு கோபக்காரர் யார் இருக்கார் ஐயா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தேவனே, உமது கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ஐயா, இந்த பயங்கரமானவருக்கு யார் முன்னாடி நிற்க முடியும்? இன்றைக்கு நீ ஏதோ ஆராதித்து கொண்டிருக்க இந்த இயேசு எப்பேற்பட்டவர் தெரியுமா ஐயா? காற்றையும் கடலையும் அதட்டினவர் இவர். அப்பேற்பட்ட பயங்கரமானவர். அந்த அன்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை உலர்ந்த தரை வழியாக நடத்தி கொண்டு வந்தார். அங்கே கடல் விலகி ஓடிட்டியா அந்த பயங்கரமானவர் தான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடன்படிக்கை பெட்டியை அந்த பிதாவாகிய தேவன் அசைக்க முடியாத நபர், அசைக்க முடியாத தேவன், வானத்திலும் பூமியிலும் ஒரே மெய்த்தம இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனுடைய உடன்படிக்கை எட்டி பார்த்தவன் பெத்சாயிதா பட்டணத்தார் புலம்புகிறான். ஐயோ, எட்டி பார்த்தவரெல்லாம் சாகரமே. அந்த பெட்டியை எட்டி பார்த்து நிமித்தம் 50,000 பேரை படைத்தவர் அந்த பயங்கரமானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 38 வருஷம் நடக்க முடியாதவனை நடக்க செய்த பயங்கரமானவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மென்மை உடையவராக இருக்கிறார், மென்மை லகுவானவராக இருக்கிறார், அண்டிக் கொள்வதற்கு லகுவானவராக இருக்கிறார். அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பிதாவாகிய தேவனே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அந்த புத்தகங்களை படித்து பார்த்தால் ஐயோ, நீனும் நானும் செய்து கொண்டிருக்க தப்பிதத்துக்கு தண்டனை ஒரு பயலே வருமானால் நீனும் நானும் நிற்க முடியுமோ? ஆனால் தம்முடைய ஏக புதல்வனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து மனிதர்களுடைய வாயினாலே காரி உமள பண்ணி கன்னத்திலே அடிக்க பண்ணி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட தேவன், பிதாவாகிய தேவன், தம்முடைய குமாரனாகிய பாடுகளை பொறுத்து கொண்ட தேவன், இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உனக்கும் எனக்கும் அது பரிந்து பேசி கொண்டிருக்கபடினாலே இயேசு உனக்கு இனிமையானவராக தெரிகிறார். இல்லைன்னா அவர் எப்பேற்பட்ட பயங்கரமானவர் தெரியுமா? 4வது நாள் லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனை தான் நீ ஆராதித்து கொண்டிருக்கிறார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவனை தான் நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சகோதரி பல்லாவரம், தாம்பரம், திருச்சி, மதுரை எல்லா இடமும் சொத்த வித்தம் ஒன்றும் சுகம் கிடைக்காத அந்த சகோதரி தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைத்த அந்த இயேசுவை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறார். இவர் பயங்கரமானவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய மீசை வச்சு ஒரு மல்யுத்த வீரன் எப்படி தான் இருந்தாலும், அந்த பிள்ளை அப்பான்னு வரும்போது அந்த மீசையை வச்சுக்கிட்டவன் அந்த பிள்ளையை எடுத்து கொஞ்சுவான். ஏன்னா அதுக்கு பிள்ளை. நீனும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்தையே படைத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற காற்றுக்கு தகப்பன் உண்டு. எங்கே இருக்கிறார் உனக்கு தெரியுமா? மழை எப்படி வருகிறது உனக்கு தெரியுமா? எந்த இடத்துல மீனமாக்கத்தில் எவ்வளோ மழை, திருநெல்வேலியில் எவ்வளோ மழை, வடகோடத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு உனக்கு தெரியுமா? பெய்ய வைக்க முடியுமா? மரித்த ஒருவனை உன்னால் உயிரோடு எழுப்ப முடியுமா? உன் சுவாசத்தை அடக்கி கொண்டு ஒரு நிமிஷம் உன்னால் இருக்க முடியுமா? ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தான் நீ ஆராதித்து கொண்டிருக்க தேவன். இன்னைக்கு உனக்கு ஈட்டியும் அதுவும் காட்டி உன்னை மிரட்டிட்டு இருக்கல. ஐயா, வா என் பிள்ளைப்பா, உனக்காக நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுப்பா. அங்கே வரும்போது நான் அப்படி இருக்க முடியாதுப்பா. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஒரு பணக்காரன் சொன்னான், ஐயா, லாசருடைய நுனியில் ஒரு சொட்டு தண்ணியா? நோ நோ நோ, அடைபட்டு விட்டது, வாசல் அடைபட்டு விட்டது. ஐயா, இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிற நியாயாதிபதி, அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. நீ அநியாயம் செய்கிறியா? நான் அநியாயம் செஞ்சுட்டு போ. இயேசுவை பற்றி அறிவிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு கிடைக்கியா? தண்ணி அடிச்சுட்டு கடை.
ஆண்டவர் வந்து ஒன்று தட்ட முடியாதுயா, ஆண்டவர் வந்து ஒன்று செய்ய முடியாது. நியாயத்தீர்ப்பு ஒன்று எனக்கும் உனக்கும் இருக்குது. அன்னைக்கு பாரியா அந்த பயங்கரமானவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுக்கிட மாட்டாரியா, அங்கே போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருவாரியா. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிருங்க, நீ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அப்படியே ஒன்று நினச்சிட்டு வாங்க அண்ணாச்சி பேசிக்கலான்னாச்சு. அந்த ஸ்டேஷன் வாசல் போன பிறகு அடித்து தள்ளுவான் பாரு அந்த இன்ஸ்பெக்டரு. அப்படி தான் ஐயா இயேசு கிறிஸ்து வர போகிறாரு. இதை விட பயங்கரமானவராக வருவாரியா. நீ நினச்சிக்கிட்டு இருக்கா இயேசு கிறிஸ்துனா நீ என்ன கில்லுக்கீரைன்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்தியாவில் என்ன விளையாட்டுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இயேசு கிறிஸ்து மாதிரி பயங்கரமானவர் கிடையாதுயா. அவர் முன்னாடி எவையா மோதி எவையா நின்றுருக்கான். அவர் அசைக்கப்படக்கூடாதவர், அசைக்கப்பட முடியாதவர். ஆவே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழுவது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஆக ஆண்டவருடைய கோபம் மூழுவதற்கு முன்பதாக அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் இருக்கிற இடத்துக்கு போங்கள் என்று இந்த பயங்கரமானவர் சொல்வதற்கு முன்பதாக இனிமையான நட்பு இப்பொழுது உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கமுள்ள நட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காருண்யம் நிறைந்த நட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரமானவருக்கு முன்பதாக நீ அண்டி விழுவாயா, அவரை நம்பி விழுவாயா, உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்காக பரிதவிப்பீராக. நாங்கள் தெரியாமல் உம்மை பற்றி புரியாமல் இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கோபம் கொள்ளாதீரும் கர்த்தாவே. உம்முடைய உக்கிர கோபத்தில் எங்களுக்கு கடிந்து கொள்ளாதீருங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய காருண்யம் ஆண்டவரே எவ்வளவு நேரங்கள் ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்துக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. முன்னோர் செய்த பாவமாக இருந்தாலும் மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்தியாவுக்கு இறங்குங்க கர்த்தாவே. இந்தியாவை ரட்சிப்பு லிஸ்டில் கொண்டு வாங்க தகப்பனே. உம்மை தேடுகிற எல்லாருக்கும் உடைய காருண்யம் கிடைப்பதாக. உடைய பயங்கரமான முகம் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. அன்பு நிறைந்த முகத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களை ஆதரிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.